நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் பெற்று 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தற்போதைய அரசியல் சூழலில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர தொடங்கியுள்ளது. திமுக, அதிமுக போன்ற பாரம்பரிய கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை தந்து விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நிலையில் தற்போதைய அரசுக்கு ஆதரவளித்து வரும் விசிக, கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகளுடன் சில முரண்பாடுகள் எழத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக ராதன் பண்டிட் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் தாவேகா அரசுக்கு எதிராக விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளிப்படையாகவே தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றன. அதிமுக, திமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் கடுமையான தேர்தல் பின்னடைவை சந்தித்துள்ள நிலையில் தாவேகா அரசு தனது பெரும்பான்மையை பலப்படுத்திக் கொள்ள மற்றும் வழிகளை யோசிக்க தொடங்கியுள்ளது. சட்டமன்றத்தில் தலா 2 எம்எல்ஏக்களை மட்டுமே கொண்டுள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வெளியாதரவை நம்பியிருப்பதை விட 4 எம்எல்ஏக்களை கைவசம் வைத்துள்ள பாமகவை அரவணைப்பது அரசியல் ரீதியாக பலம் சேர்க்கும் என பனையூர் வட்டாரங்களில் கணக்கு போடுகின்றன. விஜய் அரசு பொறுப்பேற்றது முதலே சாதிவாரி கணக்கெடுப்பு, மேகதாது அணை போன்ற விவகாரங்களில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தாவேகா அரசை வெகுவாக பாராட்டி இணக்கமான போக்கையே கடைபிடித்து வருகிறார். இந்த இணக்கமான சூழலை முறையான கூட்டணியாக மாற்றுவதற்கான ரகசிய பேச்சுவார்த்தைகள் பனையூர் தரப்பில் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் முதற்கட்டமாக பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணிக்கு விஜய் அமைச்சரவையில் முக்கிய அமைச்சர் பதவியும் அக்கட்சிக்கு 2 வாரிய தலைவர் பதவிகளும் வழங்க தாவேகா தலைமை சம்மதம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த அதிகார பகிர்வு உடன்பாட்டின் மூலம் பாமகவை முழுமையாக தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வர விஜய் தரப்பு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்த திமுக எதிர்க்கட்சியாக மாறியதும் முதல்வர் ஸ்டாலின் உட்பட 15க்கும் மேற்பட்ட முக்கிய அமைச்சர்கள் தங்களது சொந்த தொகுதியிலேயே தோல்வியை தழுவியதும் தமிழக அரசியலில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தேர்தல் வியூகங்களை மாற்றி அமைத்து பாமக போன்ற வலுவான கட்சிகளை தன்வசப்படுத்துவதன் மூலம் விஜய் தனது ஆட்சியை நிலையானதாகவும் பலமிக்கதாகவும் மாற்ற முயல்கிறார். இந்த புதிய தாவேகா பாமக கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழக அரசியலில் மேலும் பல திருப்பங்களுக்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை.